அன்பு தோழர்களே, இந்த உரையை நைனேஸ்வரி காட்கே என்பவருக்கு நான் சமர்ப்பித்தேன். அவுரங்காபாத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில அந்த அம்மா ஒரு நர்ஸுக்கு போய் என் ஸ்பீச் எதுக்கு சமர்ப்பிக்கணும்? அவங்கள விட பெரிய சயின்டிஸ்ட் யாரும் கிடையாது. அந்த ஆஸ்பத்திரியில 2020 நம்ம எல்லாமே அந்த பேண்டமிக் போது அறைக்குள் அடைந்திருந்த காலத்தில், எல்லாரும் வாயில முகமுடி போட்டிருந்த காலத்தில், அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரசவம் நடக்குது. ரொம்ப கொடூரமான பிரசவத்தில் அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, 7 எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து சிசேரியன்ல குழந்தையை வெளியெடுத்துட்டாங்க. ரெட்டை குழந்தை சார், ரெட்டை குழந்தை வெளியில் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனா பெற்றெடுத்த தாய்க்கு ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. பயங்கரமான பிளட் லாஸ். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செஞ்சாலும் முடியல. டாக்டர்ஸ் வெளியே சரி குழந்தையை காப்பாத்திட்டோம், மதரை காப்பாற்ற முடியல, கமான் லெட்ஸ் கோ அண்ட் மீட் தி ரிலேட்டிவ்ஸ். அப்போ சார் 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 ப்ளீஸ் என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்குறாங்க, இந்த அம்மா நிற்கிறாங்க. இருக்கிறதுலே வயசான நர்ஸ், 59 வயசா அந்த அம்மாக்கு. 2020 சார் நான் ஒரு ட்ரை பண்ணுவா சார். டாக்டர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்மளாம் இவ்வளோ படிச்சிருக்கோம். இவர் ஜெர்மனி போய் படிச்சவர் தெரியுமா உனக்கு? இவர் யார் தெரியுமா? யூஎஸ்ல பட்டம் வாங்கினவர். சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். உடனே பகல்ல இருந்த ஒரு டாக்டர் அம்மா, சார் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் சார். என்னமா செய்ய போற? செய். 2 குழந்தைகளையும் இரட்டை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்ற ஞானேஸ்வரி காட்கே அந்த தாயிடம் தாய்ப்பால் அருந்த வைக்கிறார். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ரத்தப்போக்கு நின்று விட்டது தோழர்களே. இதோட பெரிய சயின்டிஸ்ட் வேணும்? இவன் தான் சயின்டிஸ்ட். அப்போ ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாரும் பேட்டி எடுக்கிறான் இந்த அம்மாவை. இந்த அம்மா கேட்கறாங்க, எப்படிங்க நீங்க மட்டும் ஏங்க அத்தனை படிச்சவனால முள்ள நீங்க எப்படி? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க வீட்டுல நிறைய புக்கு படிப்போம், புத்தகம் வாசிப்போம். ஞானேஸ்வரி தேவின்னு ஒரு வங்காள நூலாசிரியர் இருக்காங்க. அவங்களுடைய ஆரண்ய அதிகாரம்னு ஒரு நாவல் இருக்கு. அதுல நடுக்காட்டுல போறப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறந்துரும், ரத்தமே நிக்காது. அப்போ ஒரு வயசான அம்மா தாய்ப்பால் அருந்த வைப்பாங்க, ரத்தம் நின்றுடும். நான் வாசிச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, செஞ்சு பார்த்தேன், நிஜமாவே அப்படி ஆயிடுச்சுங்க. படித்து வாங்கும் பட்டங்கள் வேறு, படிப்பு வேறு, வாசிப்பு வேறு. வாசிப்பே வெல்லும். நன்றி தாராபுரம்.